மீன்களின் ராஜாவாக அறியப்படும் புலசா மீன் ஏனாமில் மீனவரின் ஒருவரின் வலையில் சிக்கியது. வெறும் 1.25 கிலோ எடை கொண்ட இந்த புலாசா மீனை ஏனாமை சேர்ந்த ரத்தினம் என்ற பெண் 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகாராஜா வழங்க கேட்கலாம். மகாராஜா பாண்டி, தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக புதுச்சேரி மாநிலம் ஏனம் பிராந்தியம் ஆந்திரா மாநிலம் கோதாவரி ஆற்று பகுதியில் அமைந்துள்ளது. மீனவர்கள் வலையில் ஆந்திரா மக்கள் உண்ணும் அரிய வகை மீன் புல்சா பிடிபடும். மீன்களின் ராஜாவான இந்த மீனை அந்த மக்கள் அதிகம் விரும்பி உண்ணுவார்கள். அதிக சுவையும் சத்துகளும் கொண்ட இந்த மீன் கடலில் இருந்து இனப்பெருக்கத்துக்காக ஆற்று பகுதிக்கு வரும்போது பிடிபடும். இம்மாதங்களில் புல்சா மீன் அதிக அளவில் கிடைக்கும் என்பதால் தொடர்ந்து மீனவர்கள் வலை வீசி வருகின்றனர். புல்சா மீன் கிடைக்கும் என்ற ஆவலில் தினமும் வாடிக்கையாளர்கள் ஏனம் மீன் அங்கறைக்கு வந்து செல்கின்றனர். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இனப்பெருக்கத்துக்காக ஏராளமான புல்சா மீன்கள் கோதாவரி ஆற்றுக்கு வருவது வழக்கம். இன்று ஏனாமில் மீனவரால் பிடிக்கப்பட்ட 1.250 கிராம் கிலோ எடை கொண்ட புல்சா மீனை ரூபாய் 15,000க்கு ஏலத்தில் பெண் மீனவர் ரத்னம் வாங்கினார். என் நினோ விளைவு காரணமாக கோதாவரி பகுதியில் மழைப்பொழிவு குறைவாக உள்ளது. இதனால் இந்த பருவத்தின் ஆற்றின் போதிய வெள்ளப்பெருக்கம் ஏற்படவில்லை. அதனால் இம்முறை குறைவான அளவே புல்சா மீன் கிடைக்கிறது. கடந்த பருவத்தில் ஒரு புல்சா மீனின் விலை ரூபாய் 30,000க்கு அதிகமாக உயர்ந்திருந்தது. இதனால் சாதாரண மக்கள் இந்த மீன்களை வாங்குவது ரொம்ப கடினம். ஆனால் இருந்தாலும் மீனவர்கள் அதிக அளவில் போட்டி போட்டு ஏலத்துக்கு இந்த மீனை வாங்குவது வாடிக்கையாக உள்ளது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.